தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு பிறந்து 2025 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 2025 வருஷமாக நம்ம ஆண்டவர் இந்த நற்கருணை பேழையில் இருந்துக்கிட்டு இந்த அகில உலகத்தையும் படைத்த இறைவன் அது சின்ன ஒரு பெட்டிக்குள்ளே நற்கருணை பேழைக்குள்ளே இருந்துட்டு நம்ம எல்லாரையும் அற்புதமாக வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் எல்லாரும் முதலில் அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? நீங்கள் நித்திய சுதிக்கிறே சொல்லுவீங்களா அல்லது நிலையான? எல்லாரும் முழந்தால் படிக்கிட்டு நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக. ஒன் மோர் டைம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி தோஸ்திர நமஸ்காரமும் உண்டா. எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ குழந்தைகள் தூய ஆவியினால் இயக்கப்படுவதற்காக, தூய ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்வதற்காக, அவரை பற்றி அறிந்து கொண்டு அவரை அன்பு செய்து இதன் வழியாக மூவொரு இறைவனை அன்பு செய்யவும், உம்மை பெற்றெடுத்து எங்களுக்காக இன்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற எங்கள் பரிசுத்த தாயை அன்பு செய்யவும், எங்களுக்காக உம் திருமுன்னிலையில் எப்போதும் பரிந்து பேசி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாதுகாவலர், லிஸ்பன் மாநகரத்தின் லீலி மலர், நன்னாக்கு அழியாத நற்றவர், கோடி அற்புதர் என்றெல்லாம் எங்களால் செல்லமாக அழைக்கப்படுகின்ற புனித அந்தோனியார், இவர்கள் எல்லோரையும் நாங்கள் அன்பு செய்யவும், இன்னும் அதிகமாக உமக்கு சாட்சியாக இந்த மண்ணுலகில் விளங்கவும் நீரே எங்களுக்கு வரம் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே ஆமென். ஸோ நம்ம ஆண்டவர் இந்த அகில உலகத்தையும் படைத்திருந்தாலும் இந்த நற்கருணை பேழைக்குள் இருந்து கொண்டு அவ்வப்பொழுது நம்ம எல்லாம் சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கம், பார்வை நம் ஒவ்வொருவர் மீதும் விழுந்திருக்கிறது. அதனால் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய தலையான கடமையாகும், இல்லையா? ஸோ அதனால் ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி சொல்லுங்கள். இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் தனிப்பட்ட வகையில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இறைவனுடைய அன்பு நம்ம எல்லார் மேலும் பொழிந்திருக்கிறது. எனவே நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற போது நமக்கு எப்படி சிறப்பான வரம் கொடுக்கப்பட்டதோ, அதுபோல் நம்ம மோட்சத்துக்கு போகும்போதும் மற்ற எல்லாரையும் விட நம்மகிட்ட தான் அதிகமாக கேள்வி கேட்கப்படும். யாரிடம் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்க்கப்படும். 5 தாலந்து கொடுக்கப்பட்டவனிடம் மேலும் 5 தாலந்து எதிர்பார்க்கப்படும். 1 தாலந்து கொடுக்கப்பட்டவனிடம் மற்றும் 1 தாலந்து எதிர்பார்க்கப்படும். யாரிடம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்கக்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கப்படும். நம்ம ஆண்டவர் இயேசு இந்த உலகை வாழுகின்ற போது ஒரு சவால் விட்டார். நான் இப்போ இங்கே இருக்கிறேன், நான் திரும்பியும் வருவேன். அப்போ வருகின்ற போது நான் ஒன்றை எதிர்பார்ப்பேன்,
முடிஞ்சால் நீங்கள் என் சேலஞ்சில் நீங்கள் என்னை ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிறார். என்ன அந்த சேலஞ்ச்? லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 8வது வசனம். யாராவது ஒருவர் குயிக்கா? லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 8வது வசனம். ஸோ நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், திரும்பி வருவேன். நான் திரும்பி வருகின்ற போது இந்த மண்ணுலகில் நான் விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சேலஞ்சு பண்ணுறார், எவனும் இருக்க மாட்டீங்கண்டா, நான் உங்களுக்காக பாடுபட்டேன், நான் உங்களுக்காக தரையில் விழுந்தேன், ஒவ்வொருத்தையும் காலையும் விழுந்து கெஞ்சினேன், எப்படி வாழ வேண்டும் என்கிற வழியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். கடைசியில் நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சீங்க? சிலுவையில் அரைஞ்சி கொன்னீங்க. அப்படி நான் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது என்னால் வெளியே வர முடியாது தெரிஞ்சும் கூட நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து நகைச்சிங்க, கேலி செஞ்சீங்க, ஏளனமாக பேசுனீங்க. நீ எல்லாருக்கும் உயிர் பிச்சை கொடுத்தையே, இப்போ உன்னையே காப்பாற்றிக்கொள் என்றெல்லாம் எல்லோரும் என்ன செஞ்சுறாங்க? அவரை பார்த்து கேலி செய்கிறாங்க. வேதத்தில் முன்குறித்து சொல்லப்பட்டது போல பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆக இன்றைக்கும் ஆண்டவர் அதே போல தான் சொல்கிறார், நான் திரும்பி வருவேன், நான் வருகின்ற போது உங்களிடத்தில் விசுவாசத்தை காண்பேனோ அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார். இன்றைக்கு நாம் எல்லாரும் அழகாக கோயிலுக்கு வந்திருக்கிறோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த கோவிலில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு பைபிள் அதுவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சபை உரையாளர் 5வது அதிகாரம் 1வது வசனம். பழைய ஏற்பாடு சபை உரையாளர். எல்லாம் நோட்டில் குறித்து வச்சுக்கிடுறது. இதே பப்ளிக் எக்ஸாமில் 10 மார்க் இதுக்குன்னு சொல்லியாச்சுன்னா அவ்வளோ பேர் குறித்து வைப்பீங்க. மார்க்குன்னு சொன்னால் நம்ம எல்லோரும் தயாராகிடுவோம் இல்லையா? சபை உரையாளர் 5வது அதிகாரம் 1வது வசனம். கடவுளின் கோவிலுக்கு செல்லும் போது விழிப்போடு இரு. போய் தூங்காத, கொட்டாவி விடாத, பக்கத்தில் இருக்கணும் பார்த்து பேசிட்டு இருக்காத. என்ன செய்யணுமா? கடவுளுடைய கோவிலுக்கு போகும்போது விழிப்பாக இருக்கணுமா? சரி, அடுத்து வாசிங்க. பாருங்க, மதிகேடு, அதாவது முட்டாள மாதிரி இந்த பலி செலுத்துவான். அந்த ஆடு விட்டுறவன், கிடா விட்டுறவன்லாம் எங்கே இருப்பான்? கோவிலுக்கு பின்னால் இருப்பான். அவன் யாரும் உள்ளே வரமாட்டான். அவனை போல நீ வெளியே இராமல் உள்ளே போ. எங்கே போடுமா? கோயிலுக்கு உள்ளே போடுமான்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் எல்லோரும் இயேசுடைய சாட்சிகள், இயேசுடைய அன்பு பிள்ளைகள் இல்லையா? ஆனால் நீங்கள் உங்கள் திருவிழா இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? செவ்வாய்க்கிழமை கொடியேற்ற போகிறீங்க. இந்த திருவிழாவில் நீங்கள் ஆண்டவரை எவ்வளவு கேவலப்படுத்த போறீங்கிறத நீங்களே நிரூபிக்க போகிறீங்க. நீங்கள் கோயிலுக்கு வர வேண்டிய நேரத்தில் வெளியே சுற்றுவீங்க. அங்கே கொடி ஏற்றும் போது இந்த இடத்த எங்கள் அந்தோனியார் ஆட்சி புரிகிறான்னு சொல்லும் போது அவ்வளோ பேர் என்ன செய்ய போகிறீங்க? செல்ஃபோனை வச்சு அதை எடுத்து அப்படி செல்ஃபி எடுத்து அதை உடனே என்ன பண்ண போகிறீங்க? வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் அல்லது ட்விட்டரில் அல்லது இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ண போகிறீங்க? வேற என்னது? சரி, அது நமக்கு தெரியாது, இன்னும் நான் கேட்டு படிச்சுக்கிடுறேன். ஆக இதில் எல்லாம் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? கடவுளை மகிமைப்படுத்த சொன்னால் நீங்கள் நான் எல்லாம் என்ன பண்ணுறேன்? நம்மளை மகிமைப்படுத்துகிறோம், நம்மளை பெருமைப்படுத்துகிறோம். அப்படியாவது நான் இப்படி அந்தோனியாருடைய அன்பு பிள்ளை, நான் இவரை மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லி யாரும் என்ன பண்ணுறதில்ல, அந்த இதில் ஒரு வாக்கியம் சேர்க்கறது கிடையாது. அப்படி சேர்த்தா இப்போ என்ன, நீ முகத்தை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறவாங்களா? நீ எல்லா சோசியல் மீடியாவில் ஒன்றை போடுறதுனால யாருக்கு என்ன லாபம்? நான் கொஞ்சம் வில்லங்கம் முடித்தவனாக இருந்தேன்னா நான் உங்கள் ஃபோட்டோவை என்னவும் பண்ணிடலாம் இல்லையா?
அது பிறகு நம்ம என்ன செய்வோம், காவல் நிலையத்தில் போய் எவனோ ஒருவன் இந்த யூஆர்எல்ல இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், என் படத்தை இப்படி மார்பிங் பண்ணியிருக்கிறான், அதனால் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கே போய் நிற்கிறோம், காவல் நிலையத்தில் போய் நாம் நிற்கிறோம். அப்போ குடும்பமே சேர்ந்து தலை குனிந்து வெக்கப்பட்டு நிற்க வேண்டிய சூழல் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் இதில் அனுப்புறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? நீங்கள் கடவுளை மாட்சிமைப்படுத்துறீங்களா? அதனால் நீ என்ன செய்ய, வெளியே நிற்காத, உள்ளே போ. அடுத்த வாசிமா. ஆமாம், அதனால தான் வெளியே நிற்கிறவங்க தாங்கள் செய்கிற தீவினைகளை யாரும் உணர்றதில்லை. ஆக நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டீங்களா, இந்த ஆண்டவரை உண்மையான தெய்வம் முதல்ல நீங்கள் நம்புனீங்கன்னா பெசாட்டு கோவிலுக்கு வந்துருங்க. இல்லை எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா என்ன செஞ்சுருங்க, பெசாட்டு என்ன செஞ்சுருங்க, வீட்லேயே இருந்துருங்க. உங்களுக்கும் பிற சமயத்தாருக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவங்கிறீங்க, நீங்கள் சிறு வயதிலிருந்தே நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறீங்க, பலரும் வந்து உங்களுக்கு போதிக்கிறாங்க, சிறு வயதிலே எல்லா மறைக்கல்வி கொடுக்கப்படுது. அப்படி என்றால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பிற சமயத்தாரும் திருவிழா கொண்டாடுறாங்க, அவங்களும் என்ன செய்கிறாங்க, கோயிலுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க, அவங்க ஆட்டில் விளையாடுறாங்க, ஆட்டம் பாட்டம் இருக்குது, எல்லா வகையான கொண்டாட்டங்கள் இருக்குது. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு நாம் இவ்வளவு பெரிய ஆலயம் கட்டி அதில் ஒரு குருவானவரை வரவழைச்சி வாய்ப்பு இருந்தால் அருள் சகோதரிகளை கொண்டு வந்து இதில் பல பக்த சபைகள், பல அன்பியங்கள் எல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு ஒரு ஒழுக்கமான ஒரு அமைப்பு முறைகள் இருக்கிறது, இருந்தும் வாட் இஸ் த ரிசல்ட்? கடைசியில் என்ன கிடைக்குது நமக்கு? அல்டிமேட்டாக அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவனும் மண்டையை லைட்டாக இங்கே மட்டும் கொஞ்சம் வெட்டி விட்டு மேலே குருவி கூடு கட்டுற மாதிரி வச்சுருக்கிறான். அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவனும் ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு அலைகிறான், நாமளும் ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு அலைகிறோம். அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நமக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா சுரூபங்களும் எப்படி எல்லா பாடத்தை கற்றுக் கொடுக்குது இல்லையா? அதனால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எனக்கும் மற்றவர்களுக்கும் என்ன தனி வித்தியாசம் இருக்குது? ஆக நீ கோயிலுக்குள்ளே வாரியா, உள்ளே போ, விழிப்போடு இரு, கொட்டாவி விடாத, மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். எதுக்காக? விழிப்போடு இருக்கணும். ஓகேயா? அப்போ நல்லா என்ன செஞ்சுருக்கணும், வீட்டில் தூங்காமல் இங்கே வந்து தூங்குன்னு நினைக்கக்கூடாது. ரைட், ஓகே. இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை திருவருட் சாதனங்கள் இருக்கிறது? 7 திருவருட். உண்மையில தானா? இதில் எத்தனை திருவருட் சாதனங்களை எல்லாரும் பெற முடியும்? இப்போ கூட்டத்தில் அழகாக சொல்லிடுவீங்க, இதுவரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இதில் எத்தனை திருவருட் சாதனங்களை ஒரே ஒரு முறை மட்டும்தான் பெற முடியும்? சரி, நம்ம லாஸ்ட் பெஞ்சிலேருந்து ஆரம்பிப்போம். எஸ், யோதவன் நீதான். எத்தனை திருவருட் சாதனங்களை ஒரே ஒரு முறை மட்டும்தான் பெற முடியும்? அங்கே பார்க்கக்கூடாது, உனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி, இல்லாட்டா விட்டுரு. நீ அவனை மற்றவனை திரும்பி பார்க்க வேண்டாம். தம்பி நீ ஹெல்ப் பண்ண வேண்டாம், உன்ட்ட கேட்குற. சரி, ஓகே, யூ ஸ்டார்ட், கெட். நீ அப்படி நின்றுட்டேரு. தெரியாமல் நின்று தான் நீ அவனை பார்த்தியா? ஓ, அவன் என்ன பதில் சொல்கிறான்னு நீ கேட்குறக்கா பார்த்த. வெரி குட். யூ நீதான் ப்ளூ கலர். தெரியல, நீ மறைக்கறி வகுப்பு எடுக்கிற. கிரீன். நீதான் சொல்லு. எனக்கு கேட்கலடா, நான் கொஞ்சம். ஓ, கொஸ்டின். திஸ் இஸ் ஆசம். நமக்கு மொத்தம் எத்தனை திருவருட் சாதனங்கள் இருக்கு? 7. எத்தனை திருவருட் சாதனங்களை ஒரே ஒரு முறை மட்டும்தான் பெற முடியும்? நான் என்னுடைய கேள்வி என்ன, எத்தனை திருவருட் சாதனங்களை ஒரே ஒரு முறை மட்டும் பெற முடியும்? எத்தனை திருவருட் சாதனங்கள்? 7 திருவருட் சாதனங்களை ஒரே ஒரு முறை மட்டும் தான் பெற முடியும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. 6 மட்டும் ஒரே ஒரு முறை மட்டும் பெற முடியும். ஓகே, சிட் டவுன். ஆல் ஆஃப் யூ சிட் டவுன். சரி, நெக்ஸ்ட் ஒன், ஒயிட் கலர். நீதான் செகண்ட் பெஞ்ச். திரும்பவும் கொஸ்டினா, எத்தனை முறை
திருவருட்சாதனங்களை ஒரே ஒரு முறை மட்டும்தான், எத்தனை திருவருட்சாதனங்களை ஒரே ஒரு முறை மட்டும்தான் பெற முடியும்? ஒன்று தான். ஓகே, வெரி குட். அவனுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துடலாமா? சரி, நெக்ஸ்ட். திருமணம். ஓகே, வெரி குட். இல்லை, அதாவது உங்களுக்கு இதில் எழுதியிருக்க மாட்டானுங்க. சாமி நான் பேசலாமா எதையும்? ரைட், ஓகே, அதை நான் பரவாயில்ல உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட். சரி, பரவாயில்ல, 2 சொல்லியிருக்கிறான். நீ சின்ன பிள்ளை இருக்குமா? ஏமா லாஸ்ட் ஒன். ஓகே ஓகே. திருமுழுக்கு, குருத்துவம், உறுதி ஊசல், அவ்வளோதானா? அப்போ திருமணம் 10 தடவைக்கும் பண்ணலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ நம்ம ஆட்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஓகே, வெரி குட். அதாவது இப்போ உங்களுக்கு அப்படி தான் எழுதி வச்சுக்கிறாங்க, 3 தான் சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படி தானே ஃபாதர்? ஆனால் அது 3 கிடையாது, 4. சரியா? ஏன்னா இந்த திருமணத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா திருமணம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நினச்சா வாழ்ந்துக்கோ, இல்லைன்னா விட்டுட்டு போ. ஏம்மா நீ கல்யாணம் முடிச்சு போகும்போது என்ன பண்ணிடு, நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, போனோடனே வீட்டில் சாவியை பிடுங்கி மாமியாராக அடித்து விரட்டிடு. அப்படி எண்ணம் உள்ளவங்க மாமியார் இல்லாத வீட்டை தேர்ந்தெடுக்கணும். அப்படி தானே? மாமனார் மாமியார் இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சினா அப்படிப்பட்ட வீட்டை தேர்ந்தெடுத்து போங்க. அப்புறம் அவங்க போன உடனே அவங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இந்து சமய மக்கள் கூட பொறுமையாக அவங்க வீட்டில் உள்ளவங்கள கூட எல்லாரோடையும் இணைஞ்சு கூட்டு குடும்பமாக கர்த்தாவை வச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு அது உடஞ்சி போய் கிடக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் என்ன பண்ணிட்டோம், மாற்றிக்கிட்டோம். சரி சரி சரி, நீனும் என்ன செஞ்சுக்கோ, 10 இடத்தையும் கல்யாணத்தை முடிச்சு அந்த தெருவில் கடந்து மல்லு கட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் இயேசு மனிதர்களை படைக்கின்ற போது யாரை படைச்சாரு? ஆதாம் ஏவாள். ஒரு ஆண் ஒரு பெண். அதைத்தான் அவர் மீண்டும் சொல்ல வருவதற்காகத்தான் மனித அவதாரமே. ஒரு மனுஷன் ஒரு பெண் ஒரு மனுஷி தான். இதை மறந்து அவன் வாழ்றான். அது தப்புடான்னு சொல்றதுக்காகத்தான் அவர் மனித அவதாரமே எடுத்து வருகிறார். அதே தான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கணும். நீ திருமணம் பண்ணுகிறாயா, ஒரே ஒரு பெண் தான், ஒரே ஒரு ஆண் தான். அங்கே போனேன்னு எனக்கு விரும்பின மாதிரி இல்லை, வாழ முடியாது. அப்படி உன்னுடைய தாயும் தந்தையும் நினைத்திருந்தால் இன்றைக்கு நீயும் நானும் பிறந்திருக்கவே முடியாது. அவங்க சந்திக்காத பிரச்சனையை நம்ம சந்திக்க போகிறோம். சரி, நம்ம அவுட் ஆஃப் த டாப்பிக்கில் போயிட்டு இருக்கிறோம். அதனால் திருமணமும் ஒரே ஒரு முறை மட்டும்தான். அதனால் ஆண்டவர்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம திருவருள் சாதனங்களில் 7 திருவருள் சாதனங்களில் மொத்தம் 4 திருவருள் சாதனங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் பெற முடியும். மற்றதெல்லாம் அடிக்கடி நாம் பெற்றுக்கிடலாம். சரி, இப்போது நமக்கு மொத்தம் 7 திருவருள் சாதனம்னு சொல்லிட்டாங்க. இந்த 7 திருவருள் சாதனங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு தீர்மானம் பண்ணாங்க? யார் தீர்மானம் பண்ணாங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, இப்போ இது உங்களுக்கு தெரியாது, எழுதி வச்சுக்கோங்க. திரிதந்தின் சங்கத்தில் திரிதந்தின் சங்கத்தில் இதை முடிவு பண்ணுறாங்க. 7 திருவருள் சாதனங்கள் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. இதை எப்படி முடிவு பண்ணுறாங்க? திரிதந்தின் திரிதந்தின் சங்கம். திரி நம்ம மெழுதிரியில் இருக்குல்ல, அந்த திரி தெந்தின். ஓகேயா? இது 7 தான் முடிவு பண்ணுறாங்க. எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம மனித வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சியை வைத்து இந்த தீர்மானம் எடுக்கிறாங்க. ஒரு மனுஷ வாழ்க்கையில் 7 முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. அதை வைத்து தான் இந்த திருவருள் சாதனமும் 7 அப்படிங்கிறத முடிவெடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்துடலாமா? 1, ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறான்னா முதல்ல அவன் என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ யாராவது பாப்பாவும் பேர் என்ன மாதிரிமா? தர்ஷினி. சரிதானா? தர்ஷினி இங்கே இருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்யணும். முதல்ல அவன் என்ன செஞ்சுருக்கணும்?
பேர் கொடுத்துருக்கணுமா? பேர் இருக்கணும். அந்த பேர் கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும்? அவ இங்க பிறந்திருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறக்காம அவன் இருக்கான்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒருத்தன் பிறக்கணும். சாதாரண இந்த மனித உலக வாழ்க்கையில் ஒருத்தன் அவன் பிறக்கணும். பிறந்த உடனே சும்மா தூக்கி தெருவில் போட்ட முடியுமா? என்ன செய்வாங்க? உடனே அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? அவன் பலம் அடைவதற்காக அவங்க உணவு கொடுப்பாங்க. சரியா? திரவ நிலையில் அது பண்ணலாம். அடுத்து உடல் வளர்ச்சி அடையணும். அப்படியே சும்மா உணவு கொடுத்து இந்த பிராய்லர் கோழி மாதிரி அப்படியே வீட்டில் படுத்து கிடக்க முடியுமா? அப்போ கை காலு எல்லாம் என்ன செய்யணும்? திடகார்த்தமாக ஆகணும். அப்போ என்ன செய்யணும்? அவனுக்கு அதுக்கு தேவையான அந்த எலும்பு பலம் பெறுவதற்கு அதுக்குரிய எக்ஸசைஸ்லாம் கொடுக்குறாங்க. சரி, அப்படி மூணாவது வந்துருக்கு. அவன் நல்லா தான் இருக்கிறான், நல்லா தான் சாப்பிட்றான், எல்லாம் வளர்றான். காய்ச்சல் வராமல் இருக்குமா? 10 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கடைசியில் டாக்டர் ஒன்று சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? பிள்ளை இங்கே திரும்பி கிடக்கு, அங்கே திரும்பி கிடக்கு, தலை கிழக்கு மேற்குமா கிடக்கு, குடல் தெற்கு வடக்குமா கிடக்குன்னு சொல்லுவான். அப்போ 10 மாதம் நீ என்னடா ட்ரீட்மெண்ட் கொடுத்தன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவனுக்கு நம்ம லைசன்ஸ் எது கொடுத்துருக்குறோம்? வெட்டுறதுக்கும் கொல்றதுக்கும். அவங்க வெட்டலாம் கொல்லலாம், ஆனால் மனசு நம்ம பண்ணக்கூடாது. அவருக்கு அவர் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. என்ன லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாரு? MBBS. அப்போ ஏன்பா 10 மாதம் நீ இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தியா, ஏன் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, ஏன் பிள்ளைக்கு என்னாச்சுன்ட்டு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? கேள்வி கேட்க மாட்டாங்க. சரி, இருந்தாலும் மனுஷன் இந்த உலகத்தில் வாழும்போது வியாதி வந்துடும். அப்படி தானே? வியாதி வரும். அப்போ இந்த வியாதி வரும்போது அதை குணமடைகிறதுக்கு நாட்டு மருந்து நம்ம கொடுத்தாகணும். நம்ம உடனே எனக்கு எல்லா நோயும் குணமாகனா உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? அலோபதி மருந்துக்கு டாக்டர்கிட்ட ஓடி போய் ஊசி போட போயிடுவோம். அப்படி தானே? ஸோ அப்போ 4வது முதல்ல என்னது? பிறக்கணும். அடுத்து அவன் வளர்கிறதுக்கு உணவு கொடுக்கணும். அடுத்து திடமடைவதற்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் அதுக்குரிய உணவு கொடுக்கணும். 4வது தின்னதுனால வியாதி வந்துடுது. 5வது அவனுக்கு என்ன இருக்குது? அவன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்கிறான்? அடுத்து கல்யாணம் பண்ணணும். அதோட சும்மா இருந்துருப்போமா? படித்தாச்சு முடித்தாச்சு, ஒன்றில் கல்யாணம் பண்ணணும், இல்லட்டா ஃபாதராக போகணும். அப்போ அவன் இந்த உலகத்தில் அவன் என்ன செய்யணும்? அவன் கல்யாணம் பண்ணணும். அப்படி கல்யாணம் பண்ணணும்னா அவனுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். அதான் குருத்துவம். 7வது சாகணும். அவன் சாகிற நேரத்தில் எல்லாரும் உதவி செய்யணும். அதுக்கான திருவருள் சாதனம் தான் என்ன? திருவருள் சாதனம் நோயில் பூசு. அப்போ ஒரு மனித உலக வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறக்கும் போது முதலில் பிறக்க வேண்டும், அடுத்து சாப்பிடணும், அடுத்து நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு திடமடையணும், அடுத்து காய்ச்சல் வந்தால் மருந்து சாப்பிடணும், அடுத்து எல்லாம் படித்து முடித்து ஏற்ற வயது வந்த பிறகு கல்யாணம் முடிக்கணும். இந்த கல்யாணம் முடித்து இதெல்லாம் சரியாக செஞ்சு கொடுப்பதற்கு, ஒரு ஆட்சி செய்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுது அவனுடைய வாழ்க்கையில். அதெல்லாம் இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா? ஊர் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அதுமாரி இந்த பங்கு சாமி எல்லாம் இருப்பார்ல, எது சரி எது கேட்டதுன்னு சொல்கிறக்கு ஆள் இருக்கா இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் இப்போ ஆன்மீக வாழ்க்கையில் ஒருத்தன் பிறக்கின்ற போது அவன் என்ன செய்யணும்? ஆண்டவரில் பிறக்க வேண்டும். அதுக்கு தான் திருமுழுக்கு. எதுக்கு அவன் உலகத்தில் பிறந்துட்டான், இனி ஆன்மீக வாழ்வில் பிறப்பதற்காக அவனுக்கு என்னது? திருமுழுக்கு. அடுத்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அதுக்கு என்னது? நற்கருணை. அவன் உடல் பலம் அடையணும், அதான் உறுதி பூசுதல். அடுத்தபடியாக அவனுக்கு காய்ச்சல் வருது, மருந்து வருது, அதுதான் பாவ சங்கித்தனம். அதுக்கு தான் அவனுடைய மருந்து. அடுத்து கல்யாணத்துக்கு உங்களுக்கு தெரியும், குருத்துவத்துக்கு தெரியுது, கடைசியில் நோய் பூசல். ஸோ இந்த 7 முக்கியமான நிகழ்வுகள் ஒரு மனுஷ வாழ்க்கையில் நடக்கிறதுனால 7 திருவருட் சாதனங்கள் என்று தாய் திருச்சபை எவ்வளவு அழகாக திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆக இறைவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த தேவ திரவிய அனுமானங்கள். இப்போ உங்ககிட்ட நீங்கள் இதுக்கு முன்னாடி வகுப்பு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை இனிமேல் தான் முதல் தடவை படிக்க போகிறீங்களா? அருள் சாதனம் என்றால் என்ன? அருள் அடையாளம். நீங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்திருக்கிறீங்க? அருள் சாதனமா அருள் அடையாளமா? சரி, அருள் அடையாளம் என்றால் என்ன? இதுவரைக்கும் ஞானஸ்தானம் வாங்கியாச்சு, பாவ சித்தனம் பண்ணியாச்சு, நற்கரணை வாங்கியாச்சு, 3 தான் வாங்கியாச்சு இல்லையா? இப்போ 4வது திருவருள் சாதனத்தை பெற போகிறோம். இப்போ இந்த 3ஐயும் வாங்கின பிறகு உங்கள்கிட்ட கேள்வி, அருள் சாதனம் என்றால் என்ன? எப்படி
ஸோ ஒரு அருள் வாழ்வை நம்ம கொஞ்சம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போயிடுவோண்ணே. நம்ம ஆத்துமங்களை பரிசுத்தப்படுத்த நம்முடைய ஆன்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அந்த ஆன்மாவை அர்ச்சிப்பதற்காக, அதைத்தான் நீங்கள் அருள் வாழ்வுன்னு சொல்கிறீங்க. அதை விட மேலாக நம்முடைய ஆன்மாவை அர்ச்சிப்பதற்காக இறைவன் தன்னுடைய அருளை கொடுக்கும்படியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அடையாளம் அல்லது அனுமானம், தேவ திரவிய அனுமானம் அல்லது அருள் சாதனம் அல்லது என்னது அருள் அடையாளம். அப்போ இந்த அருள் சாதனம் நம்ம பெறுவதற்கு காரணமே, நோக்கமே நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த, வேற எதுக்குமே கிடையாது. இதை இந்த நான் திருமுழுக்கு என்ற திருவருட்சாரத்தை பெறுகிற போது என் ஆத்துமம் அர்ச்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தான் தாய் திருச்சை சொல்லுகிறது. அதில் நம்ம இதை ஒரு வெளியரங்க அடையாளமாக இதை நம்ம காட்டுறோம். அதில் தண்ணி எடுக்கிறோம், ஊற்றுறோம். ஃபாதர் தந்தை மகன் தூயாவின் பேரால் நான் உன்னை பாவத்திலிருந்து கழுவுறேன். இது வெளியரங்க அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது? என் ஆத்துமம் அர்ச்சிக்கப்படுகிறது. இப்போ இது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் பீடத்தில் எரியும் திரிய வைக்கிறாங்க, விளக்கு வைக்கிறாங்க. அது ஏன் வைக்கிறாங்க? ஏன் வைக்கிறாங்க? ரைட். அதில் நம் ஆண்டவர் இயேசு பிரசன்னமாக போகிறார். திவ்ய நற்கரணையை சுட்டி காட்டுவதற்காக அது அப்போ மெழுகுதிரி ஒன்றை சுட்டி காட்டுகிறது, ஒரு பொருளை சுட்டி காட்டுகிறது. அப்போ அது என்ன பொருள்? இங்கே இயேசுநாதர் இங்கே பிரசன்னமாக போகிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அதை நம்ம வைக்கிறோம். அதுபோல் இந்த திருவருட் சாதனங்களும் நம்முடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அருள் சாதனம் தான் இந்த திருவருட் சாதனம். ரைட்டா? அப்போ நீங்கள் இதை மனசில் எப்பவுமே மறந்துடக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு திருவருட் சாதனத்தை பெறுவதற்கு இந்த இதை பெறுறீங்க. இப்போ உறுதி பூசுதலில் அங்கே என்ன பண்ண போகிறீங்க? இந்த உறுதி பூசுதல் என்ற திருவருட் சாதனத்தை பெறுறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? தூயாவினர் வராரு, என்ன பண்ண போகிறாப்புல? எதுக்காக? அதாவது நீங்கள் உறுதி பூசுதல் பெறுகின்ற போது விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு உங்களுடைய எதிரிகள், அதாவது உங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு எதிரிகளாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? எதுக்கவும் நம்முடைய வேதத்தை நீங்கள் பயமின்றி அனுசரிக்கணும். அந்த வேதத்திற்காக உயிரையும் நீ கொடுக்க தயாராக இருக்கணும். அதனால தான் ஆயர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அந்த உறுதி பூசல் கொடுக்கின்ற போது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுப்பார். பல்லு ஆடிட்டு இருக்கிறவன் கவனமாக இப்போவுமே கட்டி வச்சுட்டு போயிடணும். இல்லட்டா அடிக்கிற அடியில் எங்கே பல்லு விழும்? அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. அதனால் பல்லு உறுதியாக இருக்கணும். எதுக்காக அடிக்கிறாரு? விசுவாசத்தில் திடமாக இரு. நீ வேதத்தை அறிக்கிடணும், தைரியமாக அறிக்கிடணும். இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் என்ன வாங்க போகிறோம்? இப்போ உறுதி பூசல். இன்றைக்கு நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் நம்ம கோவிலை கடந்து செல்கின்ற போது எல்லாரும் பார்க்கும்படியாக அந்த சிலுவை அடையாளத்தை நாம் எத்தனை பேர் வரைகிறோம்? யாரும் கை உயர்த்தவே வேண்டாம். உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் தான். சரியா? அடுத்து கொட்டாவி வருது, எத்தனை பேர் அந்த சிலுவை அடையாளம் வரைகிறோம்? யோசிச்சுவாங்க. தும்முறீங்க, இயேசுவே ரட்சியம்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆனால் இந்த உறுதி பூசலம் பெறுகின்ற போது வேதத்தை நான் திடமாக அறிக்கையிடுகிறேன். எல்லார் முன்னாடி நான் சாட்சியாக இருப்பேன். என் உயிர் போனால் கூட நான் அதை சாட்சியாக அறிவிப்பேன்னு எத்தனை பேர் அறிவிக்கிறோம்? அடுத்து இரவு படுக்கைக்கு போகிறீங்க, எத்தனை பேர் நீங்களாம் அந்தோனியாருடைய பிள்ளைகள்னு சொல்கிறீங்க? நீங்கள் உண்மையில் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னை ஏமாற்ற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 4 பக்கமும் சிலுவை அடையாளம் போடும்போது புனித அந்தோனியாருக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பாடத்தை எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் அதனால தான் அந்த ஜெபம் என்னங்கிறத சொல்லலை. புனித அந்தோனியாருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது.
எத்தனை பேர் நீங்கள் ராத்திரி படுக்க போகும்போது நீங்கள் புனித அந்தோனியார் செய்தது போல எத்தனை பேர் செய்றீங்க? இப்போ கை தூக்கலாம். நல்ல ஒரு சாட்டை கம்பு எடுத்துக்கோங்க, நல்ல ஷார்ப்பான ஆணி அதில் வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றையும் வச்சு குத்துன்னு குத்துங்க. நான் அவரை எல்லா இடத்துலையும் ஃபாதரை பார்க்கும்போது, உங்கள் ஃபாதரை பார்க்கும்போது சவரியாராக இருப்பேன். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப ஒரு ரோல் மாடல், வாழும் சவரியாராக இருக்கிறார். ஆனால் இங்கே எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இந்த கழுதை விட்டை நிறைய கையில் பிடிச்சி வச்ச மாதிரி எல்லா கூட்டமும் இருக்குது, தவிர என்ன பண்ணல, வரலை. அப்போ யாருமே இதோ ஆண்டவருடைய சிலுவை அப்படிங்கிற அடையாளத்தை நீங்கள் வரையலை. ஆனால் சத்தியமாக நம்ம நம்புகிறோம். நீங்கள் எல்லாரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், சத்தியமாக நான் நம்புகிறேன் ஐயா. எப்படியா விசுவாசம் வளரும்? இப்போ உங்களுக்கும் பிற சமயத்தாருக்கு என்ன வித்தியாசம்? உங்கள் ஊருக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் நான் வருவேன், உங்ககிட்ட தான், பசங்கக்கிட்ட தான் கேட்பேன். இந்த ஜெபத்தை தெளிவாக நினச்சிருக்கணும், படித்து வச்சுருக்கணும். 4 வரி தான், அவ்வளோத்தையும் படித்து அழகாக எல்லாருக்கும் சுட்டி காட்டணும், செஞ்சு காட்டணும். ஓகே, அப்போ நம்ம பாருங்கள், இந்த திருவருட்சாதனத்தை பெறுகின்ற போது நான் வேதத்தை திடமாக எல்லாருக்கும் அறிவிக்கிறேன். அந்த வேதத்தை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். என் கூட நிறைய பேர் படிப்பாங்க, அவங்க பிற சமயத்தோடு இருப்பாங்க. நான் பஸ்ஸில் போகும்போது ஒரு கெபி இருக்கும், அந்த கெபியை கண்டு நான் அப்படி தலை வணங்கி சிலுவை இடம் போட்டு தலை வணங்குறேன்னு வைங்க. அவ கேட்பா, என்னம்மா நீ வணங்குற? நான் விசுவசிக்கிற தெய்வம் அங்கே இருக்கிறாங்க, அவங்ககிட்ட தான் நான் போகிறேன். என் வாழ்க்கை அதுதான். அதனால தான் கோவிலுக்கு நீங்கள் வரும்போது அந்த பாருங்கள், இதையெல்லாம் நமக்கு வச்சிருக்கிறாங்க. அப்படி போகும்போது நமக்கு எதுக்காக வைக்கிறாங்க? ஒரு மோட்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறாங்க. அங்கே மோட்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இருக்கிறாங்க, எல்லா புனிதர்களும் இருக்கிறாங்க. நானும் அதை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறேன். எங்கள் வீட்டிலிருந்து நான் புறப்பட்டு இந்த வான் வீடுக்கு நான் போகிறேன். இந்த உலகத்தில் நான் ஒரு பயணியாக இருக்கிறேன், நான் அதை போய் அடையணும். அதுக்காக தான் நம்ம ஊரில் இப்படி, நம்ம கோவிலில் இப்படி வச்சிருக்கிறோம். இயேசுநாதர் அவரை சிலுவையில் அரைஞ்சி சின்ன பின்னமாக ஆக்கிட்டாங்க. உடம்பெல்லாம் ரத்தம், காயம் இல்லையா, எல்லாத்தையும் அவர் உயிர் தெழுகின்ற போது மறைச்சிட்டார். ஆனால் எதை மட்டும் மறைக்கலை? 5 காயங்களை மட்டும் மறைக்கலை. ஏன் மறைக்கலை? அதை மட்டும் ஏன் அதை மட்டும் மறைக்கலை? மோட்சத்துக்கு போகும்போது இந்த 5 காயத்தை நம்மகிட்ட காமிப்பார். இதில் படுவாவி, உனக்காக நான் இவ்வளோ பாடுபட்டேன், இவ்வளோக்குள்ள நான் சின்ன பின்னமானேன். இந்த 5 காயத்தை பார்த்த பிறகு நீ மனம் திரும்பல பார்த்தியா? இந்த 5 காயத்தை பார்த்த பிறகு உன் பாவத்தை விட்டு நீ விலகாமல் நீ இருமாப்போடு வாழ்ந்த பார்த்தியா? போ, அந்த சாத்தாங்குட்டி அங்கே இருப்பான். ஏற்கனவே நீ பெரிய சாத்தானா பூமியில் இருந்த, இப்போ நீ அங்கே போய் இருன்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணிடுவார்? அங்கே அனுப்பிடுவார். இப்போ உங்கள் ஃபாதரை பார்ப்பார் ஆண்டவர். இந்த சாத்தாங்குட்டியில் உருவாக்குனது பூரா நீ தான். அதனால் நீ என்ன செய்ய, நீ இங்கேயும் வர வேண்டாம், நீ அவன் கூட போக மாட்டேன். அவன் அங்கேருந்து என்னை பார்ப்பான், அண்ணே பாரு நான் வரேன்டா தம்பி அப்படின்ட்டு நானும் என்ன செஞ்சிருவேன், அங்கே வருவேன். என்ன செய்வேன்? இதே மாதிரி பிரசங்கம் தான், விடவே மாட்டேன். சாவும் கிடையாது, பிரசங்கத்துக்கு ஓய்வும் கிடையாது. அங்கேயும் என்ன செய்வோம், இதை சொல்லிட்டு டேய் ஒழுங்காக கடைபிடிச்சிருந்தா மோட்சத்துக்கு போயிருக்கலாமாடா, இப்படி மாட்டிக்கிட்டோமே. அப்போ எந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் சரிப்படாது, அங்கே போய் முடிவெட்டி வேண்டிய அவசியமும் கிடையாது, எல்லா இதுவும் கிடையாது. நிம்மதியாக என்ன செய்யலாம்? சாத்தா நம்மளை என்ன செய்வான்? லூசிஃபர் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருப்பான். ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக அறிக்கையிடணும். இப்போ இந்த உறுதி பூசல் பெறுகின்ற போது தூய ஆவியானவர் நம்மிடம் வரப்போகிறார் இல்லையா? இதை நீங்கள் நம்புறீங்களா? உண்மையில் வாரார் நம்புறீங்களா? அப்படியா? எப்படி நம்புறீங்க? எதை வச்சு நம்புறீங்க? தூய ஆவியானவர் என்கிட்ட வாராரு அப்படின்னு நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க? ஸோ நம்ம ஆண்டவரே நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார், அப்படிதானா? நம்ம ஆண்டவரே நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாரு. யாராவது எடுக்கலாமா? புனித யோவானின் பரிசுத்த நற்செய்தி 14வது அதிகாரத்தில் 26வது வசனம். குயிக்க இல்லாட்டி நேரம் அவங்க ஃபாதர் ஏற்கனவே டயத்தை காட்டாப்ல. யோவான் 14:26. சரி, இப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. நான் போறேன், நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை
நான் அனுப்புவேன். நம்ம ஆண்டவர் இயேசு பொய் சொல்லுவாரா? பொய் சொல்லுவாரா? அவர் உண்மையான கடவுள் இல்லையா? அவருக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் வாக்கு மாறாத தெய்வம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பொய்யா? இல்லை. அப்போ நீங்கள் நம்புறீங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டார். நான் போகிறேன், போய் நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு துணையாளரை அனுப்ப போகிறேன். அதே 16 யோவான் நற்செய்தி 16:12-15 வரை கூட வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் டக் டக்குன்னு வாசிக்க பார்ப்போம். 16:12-15. நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இன்னும் நிறையா இருக்குப்பா, டைம் இல்லை. நான் சொல்ல வேண்டியது இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. எனக்கு இல்லை, ஆண்டவர் இயேசுக்கு. நான் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் போகிறேன். நான் போன பிறகு என்ன நடக்குங்கிறத சொல்கிறாரு. ரைட், நெக்ஸ்ட். நான் அப்படியே சொன்னாலும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எல்லா பையனும் தூங்கிட்டு தான் இருக்க போகிறீங்க. அதனால் என்ன செய்ய வேண்டிய கேட்டு உங்களால் தாங்க முடியாது. நெக்ஸ்ட். ஆக உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய தூய ஆவியானவர் வருகின்ற போது அவர் என்ன செய்வார்? முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். 15 வரை வாசிக்கணும் வேகமா. இப்போ பாருங்க, நம்ம இதில் வந்துட்டு தூய ஆவியானவர் வந்து நம்ம இன்னும் ஒரு மனிதராக, ஒரு பர்சனாக நம்ம பார்க்கவே இல்லை. அப்போ அவர் சொல்கிறார் ஆண்டவர், அவர் தாமாக எதையும் பேச போதில்லை. அவர் தந்தையிடம் இருந்து கேட்பவற்றை, என்னிடமிருந்து கேட்பவற்றை தான் அவர் என்ன சொல்ல போகிறாரு? உங்களுக்கு சொல்ல போகிறார். அப்போது இந்த உலகத்தில் நாம் எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத தூய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். இது யார் சொன்ன வார்த்தை? இது யார் சொன்ன வார்த்தை? நம்ம ஆண்டவர் இயேசு. இது சத்திய வார்த்தை. இது ஒருபோதும் பொய்த்து போகாது. இது பொய் என்றால் நாம் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நான் போகிறேன், நான் போன பிறகு ஒருத்தர் வருவார், வந்து உங்களுக்கு தேவையானதை சொல்லி கொடுப்பாரு. அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் வந்து ஒரு இடத்துக்கு புறப்பட போகும்போது அந்த தூய ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கணும். இன்றைக்கி போய் நான் ஃபாதர்கிட்ட போய் சண்டை போட போகிறேன், தூய ஆவியானவரை எனக்கு வல்லமை தாங்க, நான் நல்லா நேர்மையானதை பேசணும், நல்லதை பேசணும், எனக்கு அந்த வேண்டிய சக்தியை தாங்க, நான் இன்றைக்கு பரீட்சை எழுத போகிறேன், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், எனக்கு வல்லமை தாங்க. தூய ஆவியானவர்கிட்ட கேட்கணும். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு, உங்களுக்கு அந்த வல்ல செயலை செய்வதற்கு அவர் என்ன செய்கிறாரு? ஆவலோடு காத்து இருக்கிறார். ஆக இது நம்ம ஆண்டவர் இயேசுடைய அந்த அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த தூய ஆவியானவரை பற்றி பழைய ஏற்பாட்டில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, ரைட்டு. பழைய ஏற்பாட்டில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? தொடக்கத்தில் ஆவியானவர் அசைவாடி கொண்டார், அதில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயா பார்த்துருக்கா? சரி, 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 1-3 வரை. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 1 முதல் 3 வரை. அடுத்தால் வந்து எஸ்ஐயா 63:10 எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தால் எஸ்ஐயா 63:11-14. ஸோ 3 பேரும் 3 இதாக எடுத்துக்கோங்க. இப்போ 2 சாமுவேல் 23:1-3 வரை. அந்த தூய ஆவியாரை நம்ம கையில் படுறது படுற பாட பாருங்க. 2 சாமுவேல் 23. ஸோ தாவீது டையிங் டிக்ளரேஷன் கொடுக்க போகிறாரு, மரண வாக்குமூலம். அந்த கடைசி நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? ஒரு உண்மையை சொல்ல போகிறார். சாவும்போது யாராவது பொய் சொல்லுவானுங்களா? மரண வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நான் என் சாவுக்கு காரணம் இன்றைக்கு உறுதி பூசுதலை பற்றி பாடம் எடுக்க வந்த ஃபாதர், அவர் போதித்த போதனையை கேட்டு என்னால் உயிர் வாழ முடியவில்லை என்று நினைத்து நான் என்னையே மாய்த்து கொண்டேன் அப்படி சொல்கிறாரு வைங்க. அந்த வார்த்தை பொய்யா இருக்குமா? சாகும்போது எவனும் பொய் சொல்கிறது இல்லை அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால தான் டையிங் டிக்ளரேஷன் வந்து அது இருந்துச்சுன்னா இட்ஸ் அ வேலிட் டிக்ளரேஷன். அப்போ இவர் தாவீது என்ன பண்ணுறாரு? அவருடைய வாக்குமூலத்தினுடைய இறுதி மொழிகள் வாசிக்க வைப்போம். என்ன சொல்கிறாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரின் ஆவி என் மூலம் பேசினார், ஆவியானவர் என் மூலமாக பேசுகிறார். இது ஏதோ அப்போஸ்தலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல, அல்லது நம்ம பரிசுத்த மாதாவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதில்லை, எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இறுதி நாளில் எல்லார் மேலும் நான்
ஆவியை பொழிவேன் என்று திருத்தூதர் பணியில் நாம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் படிக்கிறோம். இப்போ இதை பார்ப்போம். இதை பழைய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்படுது. அதில் ஆவியினுடைய ஏவுதலினால் நம்ம தாவீது சொல்கிறாரு, என் மூலமாக இந்த ஆண்டவரின் ஆவி பேசினார். என்ன பேசினார் பாருங்க. என் நாவில் அவர் வார்த்தையை ஒலிக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட். ஆக இப்போ பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு மட்டும் பொதுவானவர் அல்ல, அப்போஸ்தலருக்கு மட்டும் கிடையாது, அல்லது நம்ம பரிசுத்த மாதாவுக்கு மட்டும் கிடையாது, அல்லது எலிசபெத் அம்மாளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் உரியது. நம் மூலமாகவும் என்ன செய்கிறாரு? ஆவியானவர் பேசுகிறார். அவரும் ஒரு மனிதர், அவரும் ஒரு ஆள், அவர் பேசுகிறார். அதனால் ஆவியானவர் நம்ம கண்ணால் காண முடியாத நபர்னு நினைச்சிடக்கூடாது. அவரும் நம்மை போல இருக்கிறார். அடுத்து பாருங்க, எஸ்ஐயா 63:10. எஸ்ஐயா 63:10. பார்த்தீங்களா? அவர்களோ அவங்களுடைய தீய செயல்களை செய்து யாருக்கு எதிராக வருத்தம் விளைவித்தாங்க பாருங்க, பரிசுத்த ஆவிக்கு எதிராக வருத்தம் விளைவிக்கிறார்கள். அப்போ பாருங்க, அவரும் துன்பப்படுறாரு. நாம எதிராக செயல்படுகின்ற போது பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம அவருக்கு எதிராக எப்படி துன்பத்தை கொடுக்கிறது? அதே 63:11. இப்போ கேட்குறாங்க அந்த மக்கள், இவங்க வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போகிறாங்க, எகிப்திலேருந்து போகிறாங்க. அந்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்தி அந்த செங்கடலை கடக்க வைத்து எங்கே கொண்டு போய் சேர்க்குறாரு? பாலும் தேனும் பொழிகின்ற அந்த கானான் தேசத்துக்கு கூட்டு போகிறார். இப்போ கேட்குறாங்க, நம்மை வழி நடத்தி அவர் எங்கேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் தங்களோடு இருக்கிறார் என்பதை அந்த இஸ்ராயல் ஜனங்கள் நினைவு கூறுகிறார்கள். அதே 14. பார்த்தீங்களா? அவங்க அதில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இந்த இடத்துல யார் வழி நடத்தினாங்க? இவங்கள வழி நடத்தினாங்க. அவங்களை அமைதியோடு இளைப்பாற செய்தது தூய ஆவியானவர். அப்போ நமக்கு முன்னால் ஒரு சமூகம் வாழ்ந்து இருக்கிறது. இந்த தூய ஆவியானவர் தங்களை இப்படியெல்லாம் வழி நடத்தியிருக்கிறார் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வேதம் பொய்யா உண்மையா? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வியல் இப்படி தூய ஆவியானவர் செயலாற்றிருக்கிறார். நமக்கு எப்படி செயலாற்றிருக்கிறார்? புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4வது அதிகாரம் 30வது வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க. இதே தான் பவுலடியாரும் இப்படி தான் எழுதுறாரு. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம்னு சொல்லுவாங்க, பவுலடியார் எழுதுறாருன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எபிரேயர் 4வது அதிகாரம் 30வது வசனம், நாமளும் எப்படி தூய ஆவியானவருக்கு வருத்தம் விளைவிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. பார்த்தீங்களா? எடுத்த உடனே அவர் தான் அட்வைஸு. அந்த தூய ஆவியானவருக்கு வருத்தம் விளைவிக்காதீங்க. ஏன் மக்கள் எடுத்துக்கிட மாட்டாங்க? இனிமே அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க, நானே எடுத்து வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார் உங்கள் ஃபாதர்? அவரே வாசித்தார். ஏன் மக்கள் பைபிள் எடுத்து வரவும் மாட்டாங்க, அந்த வார்த்தையை வாசிக்கவும் மாட்டாங்க, அதை நம்பவும் மாட்டாங்க, அதை கேட்டு நடக்கவும் மாட்டாங்க. அதனால் அவங்க தூய ஆவியானவருக்கு வருத்தம் விளைவிக்க மாட்டாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? ஸோ அங்கேயும் நமக்கு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக பல இடங்களில் தூய ஆவியானவருக்கு வருத்தம் விளைவிக்காதீங்க அப்படிங்கிற இதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த ஆவியானவர் இருக்கிற நிறைய கொட்டேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். நிறைய இடத்துல ஆவியானவர் வருகிறார், வந்து மக்களை வழி நடத்துகிறார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த உறுதி பூசலில் அந்த நாம் திடம் அடைவதற்காக ஆவியானவர் நம் மீது பொழியப்பட போகிறார். அதை நாம் எப்படி பெற்று நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க போகிறோங்கிறத யோசிச்சு பாருங்கள். மொத்தம் எத்தனை திருவருட்சாதனங்கள் சொன்னோம்? 7 திருவருட்சாதனங்கள். அந்த 7 திருவருட்சாதனங்களை எதை அடிப்படையில் வச்சு தீர்மானிக்கிறாங்க? மனுஷ வாழ்க்கையில் 7 முக்கியமான அம்சங்கள் நடக்குது. அதன் அடிப்படையில் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில்
ஞான ஜீவிய வாழ்க்கையில் 7 முக்கியமான நிகழ்வுக்காக 7 திருவருட்சாதனை. இனி இந்த 7 திருவருட்சாதனத்தை எனக்கு நேரம் போகலன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு 8வது திருவருட்சாதனை நான் ஏற்படுத்த முடியுமா? இல்லை உங்கள் பங்குசாமி ரொம்ப படிச்சிருக்கிறார் அவர், அதனால் கூட ஒரு 3 திருவருட்சாதனை 10 மோசே வழியாக கொடுக்கப்பட்ட கட்டளை 10, அதனால் நான் இன்னும் திருவருட்சாதனம் 10 ஆக்க முடியுமா? முடியாது. 7 தான். அதுக்கு மேலே யாராலையும் மாற்ற முடியாது இப்போ வரைக்கும். சரியா? கடவுள் ஒருவேளை இயேசுநாதர் இல்லை இன்னும் 3 கொடுத்தா திருத்தலான்னு நினச்சிட்டாங்கன்னா அது 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 அவர் பாடு. இப்போத்துக்கு நமக்கு 7. இதில் நாம் 4 திருவருட்சாதனங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் தான் பெற முடியும். மற்ற 3 திருவருட்சாதனங்களே நாம் என்ன செஞ்சிடலாம், பல முறை பெற்றுக்கலாம். இப்போ இந்த ஆவியானவர் நம்மகிட்ட வருகின்ற போது நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்படுது? வாங்க வேகமாக போயிடுவோம். இந்த ஒரு பாட்டெலாம் பாடுவோம். உங்கள் ஃபாதர் எங்கள் ஊரில் பிரசங்கம் வைக்கும் போது அந்த பாட்டை தான் எடுத்தோடனே ஆரம்பித்தார். அவருக்கு தூய ஆவியானவருடைய வரங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கொடைகள், வரம். அவர் கொடைகள் இத்தனை, வரங்கள் இத்தனை. எல்லா வரமும் நிரம்பி ததும்பும். பாட்டு கிளாஸு யாரும் இல்லையோ? இப்படி காட்டி கொடுத்தீங்களா? அவ்வளோ வரும். அவ்வளோ எட்டப்பனா இருக்குது. அந்த பாட்டை நான் ஏன் பாடலன்னு யாரும் நினைக்கல. பாட்டு கிளாஸ் சொன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, எங்களை விட்டுருக்கேன்னு சொல்லி முடிச்சாச்சு. அதில் பார்த்தீங்களா, அதில் நம்ம மொத்தம் நீங்கள் அது படிச்சிருப்பீங்களா இல்லையா? தூய ஆவியானவருடைய வரப்பிரசாதங்கள் 7. சொல்லுங்க பார்ப்போம். ஞானம், நீங்கள் எல்லாரும் சொன்னது சரிதான். பசங்க நீங்கள் ரொம்ப சொன்னது ரொம்ப சரிதான். இருந்தாலும் நான் என்ன சொல்லுறேன், ஞானம். சரியா? அடுத்து நான் என்னுடைய மொழிபெயர்ப்பிலே போகிறேன். 2வது புத்தி, 3வது அறிவு. இந்த 2க்கு நம்ம வித்தியாசம் தெரியணும். உனக்கு புத்தி இருக்காலாம்மா, இன்னொன்று அறிவு இருக்கான்னு கேட்போம். இந்த புத்திக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும். 4வது விமரிசைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஃபாதர்? அது நானே குறித்து வைக்கணும். நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் புதுசில் என்ன சொன்னீங்க? மெய்யுணர்வா? சரிதானே? அப்போ திடம் வாசிங்க பாதில். ஏமா நீ அதை வாசி. ஞானம், நுண்மதின்னு கொண்டு வராங்க. நுண்மதி. அந்த 2வது புத்திங்கிறது மெய்யுணர்வுங்கிறாங்க. அதை பார்ப்போம் எப்படின்ட்டு. 5வது திடம், திடம் தான் ஆற்றல்ங்கிறாங்க. 6வது பக்தி, 7வது தெய்வ பயம். ஸோ இந்த 7 கொடைகள் நமக்கு கொடுக்கப்படுது. இந்த ஞானம்னா என்னது? இப்போ நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். நம்ம அறிவு என்பது இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையான அறிவை பற்றி கொள்வது. ஞானம் என்பது கடவுளை பற்றிய அறிவு, அவர் சார்ந்த காரியங்களை தெரிந்து கொள்வது. ஆக இன்றைக்கு நீங்கள் இந்த திருவருட்சாதனத்தை பெறப்போகின்ற போது இந்த ஞானம் உங்கள் எல்லாருக்கும் பொழியப்படுகிறது. அப்போ கடவுளை பற்றிய அறிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதான் ஞானம்னு சொல்கிறாங்க. புத்தி, அதான் நீங்கள் மெய்யுணர்வுன்னு சொல்கிறீங்க. புத்தி என்னது? இந்த புத்திங்கிறது உனக்கு புத்தி நீ பயன்படுத்துறியா அப்படின்னு கேட்குறாங்களே. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை அறிவதற்கான ஒரு கருவின்னு நினைக்கூடாது. புத்தி என்பது என்னதுன்னா, அந்த இறைவனை அறிவதற்கு, அவர் சார்ந்த காரியங்களை வச்சு புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு கொடை தான் இந்த புத்தி என்ற வரப்பிரசாதம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அறிவு என்பது இதை என்ன செய்யுது? நான் அந்த இதை வாசிக்கிறேன். சர்வேஸ்வரனுடைய இறைவனுடைய அறிவுக்கு ஒரு விதமாய் நம்மை பங்காளிகளாக்கி அவர் இவ்வுலக காரியங்களை அறிந்து மதிக்கிற விதமாய் நாமும் அவைகளை மதிக்க செய்கின்ற வரம். இந்த உலகத்தின் காரியங்களை மதிக்கக்கூடிய ஒரு, அதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரம் தான் என்னது? அறிவு. அறிவு. புத்தி கடவுள் சார்ந்து தான். ஞானம், புத்தி ரெண்டுமே கடவுளை சார்ந்தது. அறிவு என்பது இந்த உலகத்தில் நாம் எப்படி ஒரு விவேகத்தோடு நடந்து கொள்வதற்கு. அடுத்து விமரிசை. இது என்ன பண்ணுது? கடவுளுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் எப்படி கடவுளுடைய விருப்பத்தின்படி செயலாற்றுவது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு வரம்தான்
இந்த விமரிசை அல்லது நுண்மதி, அந்த நுண்மதியோடு நம்ம நடந்துக்கிடணும். அடுத்து திடம். திடம்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். கஷ்டம் நஷ்டம்னா வாழ்க்கையில் வரும். அப்படி வருகின்ற போது நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவரை புறக்கணிச்சிடக்கூடாது. இன்றைக்கி திடீர்னு நமக்கு ஒரு அறிவிப்பு வருது, இனி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். எத்தனை பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இருப்பீங்க? அது இன்னும் உங்கள் அப்பா அம்மாட்ட தான் கேட்கணும், உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அப்படி தானே? பாதி பேர் போயிடுவாங்க. இனி கத்தோலிக்க கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு போன உடனே ஒரு 1/4 மணி நேரம் கண்டிப்பாக கட்டாய சட்டம் என்ன பண்ணிடுவாங்க, உப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் முழங்கால் போடணும்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. மேண்டேட்ரி கம்பல்சரியாக போட்டாகணும்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. எத்தனை பேர் நம்ம ஸ்கூலுக்கு போவீங்க? போக மாட்டிங்களாம்மா? சத்து நல்ல பிள்ளைம்மா, உடனடியாக பதில் வந்துச்சு. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், வேதத்திற்காக எவ்வளோ கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அதை விட்டு விலக மாட்டோம். அப்படிதானே? ஸோ நம்ம என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் என்ன செஞ்சு விட்டு கொடுக்கவே கூடாது. இந்த உலகத்தில் நாம் கொஞ்ச காலம்தான் இன்பத்தோடு வாழ முடியும். நிலையான இன்பம் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. அதை அடைவதற்கு விட்டுட்டு இந்த உலகத்துடைய இன்பங்கள் எதுவும் நிரந்தரமாக கிடையவே கிடையாது. அது நீங்கள் போக போக புரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்து பக்தி. பக்தி உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும் இல்லையா? நம்ம இறைவனை வந்து பக்தியோடு அவரை அன்பு செய்யக்கூடிய வரம். அடுத்து தெய்வ பயம். தெய்வ பயம் எப்படி? இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, அங்கே உங்கள் ஹெட்மாஸ்டர் இருக்கிறாங்க அல்லது சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள கண்டு உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குமா இருக்காதா? அப்போ சாதாரணமாக அவங்கள கண்டே ஒரு அச்சம் இருக்குது என்றால் அந்த தெய்வத்தை காணுகின்ற போது தெய்வ பயம் இருக்கணும். நாம தான் எல்லாருக்கும் நம்ம சொல்ல போகிறோம், இங்கே தான் எங்கள் ஆண்டவர் இருக்கிறார், நற்கருணை பேழையில் இருக்கிறான்னு சொல்ல போகிறோம், சொல்லிகிட்டு இருக்கிறோம். இனி திருவிழாவுக்கு வரும்போது நம்ம பக்கத்து ஊர்க்காரங்கள்லாம் வருவாங்க, எடச்சி விலையிலேருந்து வருவாங்க, அடுத்து வேறு யாரெல்லாம் உங்கள் ஊர்கள்லேருந்து வருவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய தருவையிலேருந்து வருவாங்க, கரிசல்லேருந்து வருவாங்க, வேறு எங்கெல்லாம் வருவாங்க, பக்கத்தில் உங்கள் ஊர்க்காரங்க வருவாங்க. நான் பிற சமய மக்களை சொல்லிட்டு இருக்கிறேன். என் லிஸ்ட்டை பார்த்த உடனே புரிஞ்சிடணுமா, நான் பிற சமய மக்களை சொல்கிறேன். வேறு நமக்கு எந்த இடச்சி விலையிலேருந்து இருக்கிறாங்க, தருவை திசையிலேருந்து தான் வருவாங்களா? சரி வரட்டும், எல்லாரையும் வரவேற்று நாம் இந்த கோயிலுக்கு கூட்டு அந்த நற்கருணை நாதருக்கு முன்னால் நின்றுட்டு என்ன பண்ண போகிறோம், எந்த பயமும் இல்லாமல் நாம் ஓடி ஆடி என்ன செய்ய போகிறோம், செல்ஃபி எடுக்க போகிறோம். அதனால் இந்த தடவை யாரெல்லாம் இங்கே செல்ஃபி எடுக்கிறாங்களோ, ஃபாதர்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவ்வளோ ஒரு ஃபோனையும் பிடிங்கி வச்சு என்ன செஞ்சுருங்க, தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருங்க. அதோட நமக்கு என்ன செய்யணும், ஒரு தொல்லை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துக்கலாமா? உறுதி பூசல் எடுக்கக்கூடிய குழந்தைகள் யாராவது கோவிலுக்குள்ளே செல்ஃபோனை கொண்டு வந்தால் நாம் பிடுங்கி எங்கே பண்ணிடலாம், தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். இது நான் எடுக்கிற தீர்மானம். நீங்கள் என்ன தீர்மானம் எடுப்பீங்க? இப்படி சொன்ன ஃபாதரை முதல்ல தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருவோம், இப்படிப்பட்ட இதே நமக்கு வேண்டான்ட்டு நீங்கள் தீர்மானம் எடுப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம அதனால் கோவிலுக்குள்ளே வரும்போது எல்லா சம்மனசுகளும் நம்ம கோவிலில் இப்போ இருக்கிறாங்க, ஆண்டவர் இருக்கிற இடத்துலலாம் சம்மனசில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நமக்கு கொடைகள், 7 கொடைகள். அடுத்து கனிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை கனிகள்? 12. அதையும் நம்ம 12 கனிகளும் அனைமன்னூர் ஃபாதர் எப்படி எடுப்பாங்களா? ஸோ இன்றைக்கி இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்து கவனிச்சதுக்கு நல்லது. போய் அந்த புக்கை எடுத்து படித்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் ஈஸியாக புரிஞ்சிடும். இனி நாம் இயேசுடைய சாட்சியாக இருப்போம், இயேசுவை பற்றி சொல்கிறதில் வெட்கப்பட மாட்டோம். அவரை வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கவில்லைனாலும் இயேசுவை பற்றி நான் சொல்வேன். என்னை பார்க்கிறவர்கள் ஒருத்தராவது நம்ம கிறிஸ்துவ மறைக்கு வரணும். இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தாலும் இனிமையாவது என்ன செய்யணும், உங்களை பார்த்து இந்த வேதம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது, நான் போகணும்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கன்ஃபர்ம்டு. ஓகே? ஸோ நாம் இந்த உலகத்துலேயும் பார்ப்போம், மோட்சத்துலேயும் பார்க்கணும். அப்படி இல்லாட்டினா நம்ம எங்கே பார்ப்போம்? அங்கேயும் இதே மாதிரி தான். அதில் தப்புன்னா எங்கே போயிருங்க, மோட்சத்துக்கு போயிருங்க. ஓகே? ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு உங்கள் பங்கு தந்தையும் மூவர் இறைவனும் எங்களுடைய பரிசுத்த தாயும் நம்ம புனிதரும் இன்றைய நாளை முன்குறித்து வச்சாங்க. நீங்களும் தூக்கத்தை எல்லாம்
உதறி தள்ளிவிட்டு வந்ததுக்கு உங்களுக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.